குருவே சரணம். பெரியவங்க முன்னால் கால் போட்டு உட்காரக்கூடாது. ஒரு அன்பர் ரொம்ப கிரிட்டிக்கலாக கேட்டுட்டாரு, ஏங்க எல்லாரும் சொல்கிறாங்க பெரியவங்க முன்னால் கால் போட்டு உட்காரக்கூடாது, யாரை கேட்டாலும் மரியாதையாக இருக்காதுன்னு சொல்லி தான் சொல்கிறாங்க, உண்மையிலே அதுதான் காரணமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உண்மையிலேயே அதுக்கு பின்னால் வேற ஒரு அர்த்தம் இருக்குதுங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல பெரியவங்கன்னா யாருன்னு தெரிஞ்சுக்குவோம். எல்லாம் உணர்ந்தவங்கன்னு அர்த்தம், எல்லாம் தெரிஞ்சவங்க புரிஞ்சவங்கன்னு அர்த்தம். ஆன்மீகத்தை பற்றி, சித்தர்களை பற்றி, பிரபஞ்சத்தை பற்றி, பஞ்சபூதங்களை பற்றி, மந்திரங்களை பற்றி, முத்திரைகளை பற்றி இதெல்லாம் தெரிஞ்சவங்க. வயசில் பெரியவங்கன்னு இல்லை, எல்லாத்தையும் தெரிஞ்ச பெரியவங்க, எல்லாத்தையும் புரிஞ்ச பெரியவங்க அப்படின்னு பெரியோர்கள் அப்படின்னு அர்த்தம். பெரியோர்கள் எல்லாம் உணர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் பெரியோர்கள். அவங்க முன்னால் கால் மேலே கால் போடக்கூடாது. அப்படின்னா கால்னா சுவாசம்னு ஒரு அர்த்தம் இருக்குது, கால்னா நம்முடைய இடுப்புகள் இருக்க பாதம், இதையும் ஒரு அர்த்தமாக சொல்ல முடியும் கால் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே கால் மேலே கால் போடக்கூடாது அப்படின்னா பெரியோர்கள் முன்னால் கால் மேலே கால் போடக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு உதாரணம், எனக்கு முன்னால் ஒரு பெரியவர் இருக்கார், அவர் எனக்கு மந்திரங்களை பற்றி ஏதோ ஒரு உபதேசம் கொடுக்க போகிறார். இப்போ ஒரு லக்ஷ்மி மந்திரத்தை உபதேசம் கொடுக்க போகிறார் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இருக்கிற நாசியில் இப்போ இடது பக்கம் ஓடுது வலது பக்கம் ஓடுதுங்கிறத செக் பண்ணிவிட்டு, சரசாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இடது பக்கமாக சுவாசம் ஓடும் பொழுது மங்களகரமான விஷயங்கள், தொடர்ந்து எனக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள், அதை தொடர்றதுக்கு இடது பக்கம் சுவாசம் ஓடும்போது தான் அதை தொடணும். எனக்கு தேவையில்லாத விஷயங்கள், முடிவுக்கு வர வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இருக்குதுன்னா வலது நாசியில் சுவாசம் ஓடும் பொழுது அதை செஞ்சால் அதுக்கு அது ரிசல்ட் கிடச்சிரும் அப்படின்னு ஒரு ரிசல்ட், ஒரு சாஸ்திரத்தை வகுத்து வச்சிருக்கிறாங்க. எனக்கு அந்த ஐயா என்ன பண்ண போகிறாரு, மகாலட்சுமியோட மந்திரத்தை உபதேசம் கொடுக்க போகிறாரு. இப்போ மகாலட்சுமிங்கிறது எனக்கு வாழ்க்கையில் தொடர்ந்து அதனுடைய அருள் இருந்துக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் ஆசை. அப்போது அவருக்கும் வலது நாசியில் சுவாசம் இருக்கணும், எனக்கு இடது நாசியில் சுவாசம் இருக்கணும், எனக்கும் இடது நாசியில் சுவாசம் இருக்கணும். இப்போது நான் என்ன பண்ணுறேன், வலுக்கட்டாயமாக எனக்கு இடது நாசியில் சுவாசத்தை ஓட விடுறேன் அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போது இந்த காலத்துக்கு இப்படி போடுறேன், இல்லை இந்த காலத்துக்கு இப்படி போடுறேன் அப்படின்னா சுவாசம் எந்த காலத்துக்கு போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இடதோ வலதோ மாறிக்கும். இப்போ அவர் கொடுக்க போகிறது மகாலட்சுமியோட மந்திரம். ஒருவேளை அவர் அப்படி உபதேசத்தை கொடுக்குற நேரம் நான் காலை தூக்கி போட்டேன், இப்படி ப்ரீத்திங் மாறிடுச்சு, வலது பக்கமாக மாறிடுச்சு, அந்த உபதேசம் எனக்கு பலனை கொடுக்காது. அவருடைய சொற்பொழிவு, அவருடைய அறிவுரைகள் எனக்கு பலனை கொடுக்காது. என்னவோ ஒன்று எனக்கு அவர் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, அது எனக்கு தேவைப்படக்கூடியதா தேவைப்படாததா அப்படிங்கிறத இந்த உடம்புல மூச்சவத்தை நம்ம சரி பண்ணிக்க முடியும். அவசரப்பட்டு தப்பான சரப்பட்டு மூச்சை மாற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எது வேண்டாமோ அது ஒரு வேளை தொடர்ந்து வர்ற மாதிரி வந்துடும், எது வேணுமோ அது எனக்கு கட்டாகிற மாதிரி ஆயிடும். இப்போ எனக்கு மகாலட்சுமி வேணும், ஆனால் மறந்து எனக்கு வலது நாசியில் ஓடுற மாதிரி வலது காலத்துக்கு இப்படி வச்சுட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ மகாலட்சுமியோட பற்றி அவர் உபதேசம் கொடுக்கறத நான் வலுக்கட்டாமல் வேண்டாம் அப்படின்னு தடுத்துட்டேன்னு அர்த்தம். அதையே மகாலட்சுமியோ இப்போ எனக்கு ஒரு கோர்ட்டு கேஸுக்கு தீர்வு வேணும்னு கேட்குறேன், அவர் ஒரு நல்ல தீர்வை சொல்ல போகிறாரு, ஆனால் மறந்து போய் என்ன பண்ணிவிட்டு இடது காலை தூக்கி போட்டேன், சுவாசம் இடது பக்கம் ஓடிடுச்சு. அப்போ அந்த தீர்வை நோக்கி நான் தொடர்ந்து பயணப்பட்டுக்கிட்டே இருக்க போகிறேன்னு அர்த்தம். எல்லாம் உணர்ந்த ஒரு பெரியோர் அவர் உண்மையைத்தான் சொல்லுவார், தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக உங்களுக்கு நல்ல வழியைத்தான் காட்டுவார். ஆனால் அந்த நல்ல வழியின் மூலமாக எனக்கு நிரந்தர தீர்வுக்காக நான் அவர் முன்னால் உட்கார்ந்துருக்கிறேன்னா, இல்லை தொடர்ந்து கிடைக்கணுங்கிறதுக்காக உட்கார்ந்துருக்கிறேனாங்கிற இடத்துல எனக்கு தெளிவு இருந்தால் மட்டும்தான், இடது நாசியில் சரம் ஓடுனா அவர்கிட்டருந்து நான் என்ன வாங்க போகிறேன், வலது நாசியில் சரம் ஓடினால் அவரிடமிருந்து நான் எதை பெறப்போகிறேன், இந்த அறிவு நமக்கு வரும். அப்போது சாதாரண பாதத்தை இப்படி ரெண்டையும் சமநிலையில் இப்படி கால் மேலே தூக்கி போடாமல் இப்படி வச்சுட்டு அவர் சொல்ல போகிற விஷயத்துக்கு தகுந்தாற் போல் என் மூச்சை மாற்றிக்கிட்டேன் அப்படின்னா காரியம் ஸ்மூகமாக போயிடும். நான் ப்ரீத்திங்கை மாற்றிட்டேன், ஆனால் இந்த பக்கத்தில் காலையும் தப்பாக வச்சுட்டேன் அப்படின்னா இப்போ தான் என்ன ஆகுதுன்னா, இந்த கால் ஆல்ரெடி ஓடுது சுவாசம், நீ இன்னொரு காலை மாற்றி போடாத, கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னு தான். ஒரு கால் ஓடிக்கொண்டிருக்கையில் இன்னொரு கால் ஓடும்படியாக காலத்துக்கு போட்டுறாத, ஒரு கால் மேல் இன்னொரு கால், ஒரு மூச்சு மேலே இன்னொரு மூச்சை போயிட்டு திணிக்காத அப்படிங்கிற அர்த்தம் தான் அதுக்கு உண்மையிலே அர்த்தம். ஏற்கனவே எனக்கு இடது பக்கம் ஓடுது,
நான் இப்போ என்ன பண்ணுறேன், என்னோட வலது காலை தூக்கி போடுறேன். இப்போ மூச்சு வலது பக்கம் ஓட ட்ரை பண்ணுறேன்னு அர்த்தம். இடது பக்கத்துக்கு என்ன பண்ணுறேன், வலது நாசியை அடைச்சிருக்கிறேன். இப்போ பாருங்கள், வலது நாசியை அடைச்சி இடது பக்கம் மூச்சு விடுறேன். தெரியாமல் காலை தூக்கி போட்டேன். இப்போ இடது நாசிக்கு மாற்றுறதுக்கு இங்கே சிக்னல் கொடுக்குறேன். ஆனால் நான் விடுற மூச்சை இடது நாசியில் விடுறதுக்கு விட்டுக்கிட்டு இருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ எனக்கு வலது நாசியில் மூச்சு வேணும்னு காலை தூக்கி போட்டிருக்கேன். ஆனால் நான் செய்கிறது என்னது, வலது நாசி அடைச்சிட்டு இடது பக்கமாக மூச்சை விட்டுட்டு இருக்கிறேன். இதைத்தான் கால் மேலே கால் போடுறதுன்னு அர்த்தம். கால்னா காற்று, சுவாசம். ஒரு சுவாசம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு சுவாசத்தை தூக்கி போடுறேன்னு அர்த்தம். ஏற்கனவே அவர் உபதேசம் கொடுக்குறார். அந்த உபதேசத்தை வாங்குறதுக்கு நான் ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதை தடை பண்ணுற மாதிரி இன்னொன்று செய்யாத, அவர் பெரியவர், அவர் கொடுக்கறத நீ உள்வாங்கு, பயன்படுத்து, வாழ்க்கையை செழிப்பாக வாழ்ந்துக்கோ, அவர் அறிவுரை கொடுக்குற அதை வாங்கு, பயன்படுத்து, நல்ல சந்தோஷமாக ஆரோக்கியமாக நிரந்தரமாக வெற்றிகரமாக வாழ்ந்துக்கோ அப்படின்னு அர்த்தம் இருக்குது. எந்த ஒரு எல்லாம் உணர்ந்த ஒரு பெரியவரின் முன்னால் நாம் உட்கார்ந்துருக்கிறோமோ, அவர் கொடுக்கக்கூடிய விஷயத்திற்கு தகுந்தாற் போல என்னுடைய சுவாசத்தை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். மாற்றிய பிறகு அறியாமையின் பேரில் அதற்கு எதிர் சுவாசத்துக்காக காலத்துக்கு போட்டுறாதீங்க. போட்டால் எதிர் சுவாசத்துக்கும் நீங்கள் முயற்சி பண்ணுறாங்கன்னு அர்த்தமாயிரும். எதிர் சுவாசம் அதுக்கு பொருந்தாததாக இருக்கும். நீங்கள் வேணுங்கிறதுக்காக ஒரு சுவாசமும் அதுக்கு பொருந்தாத சுவாசத்துக்காக இந்த பக்கம் பாதத்தை தூக்கி போடுறதும் செஞ்சீங்கன்னா, ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு மூச்சுக்கு இன்னொரு மூச்சை தூக்கி போடுறீங்க, குழப்பமாயிரும்பா அப்படிங்கிறது தான். ஏற்கனவே ஒரு கால் ஓடிக்கொண்டிருக்கிறது, இனி இன்னொரு காலை தூக்கி அது மேலே போடுற, தப்பாயிரும் அப்படிங்கிறது தான். பெரியோர்கள் முன்னால் கால் மேல் கால் போடாத அப்படிங்கிற வார்த்தையவே சொன்னாங்க. நமக்கு எந்த பெரியவங்க முன்னால் உட்காந்துருக்கோம், என்ன தேவைக்காக வேண்டி உட்காந்துருக்கோம், அப்போ நமக்கு என்ன சரம் ஓடணுங்கிறத தெரிஞ்சு காலை இப்படி பாதத்தை இப்படி தூக்கி போடாமல் உட்காந்துக்கிட்டீங்கனாலே போதும், ஜெயிச்சிருவீங்க. குருவே சரணம். ஓம்